சகோதரனால உபத்திரவம், சகோதரிகளால உபத்திரவம் வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கோத்திர பிதாக்கள் இந்த யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏன் சகோதரர்கள் நம்ம மேல பொறாமை கொள்றாங்க? நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அது அவங்கள்ட்ட இல்லைன்னு போது அவங்களுக்கு பொறாமை வரும். சிலர் இன்னும் மோசம், என்னதான் அவங்களுக்கு இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறத பார்த்துட்டு கொட்டாய் விடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் பொறாமை வந்துச்சு? யோசேப்புக்கு சில கிருபை இருக்குது, வரங்கள் இருக்குது, தகப்பனுடைய அன்பும் இருக்குது. இந்த கோத்திர பிதாக்களுக்கு சொந்த சகோதரன் மேல பொறாமை. இந்த பொறாமை என்ன பண்ணுச்சு? என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய வச்சுது. ஏன் உங்க கூட பிறந்தவங்க சொத்துக்காக எந்த அளவுக்கும் போறாங்க அப்படின்னா உங்க மேல அந்த தகப்பனுடைய பலவர்ண அங்கி இருக்குது. அதுதான் காரணம். எந்த சகோதரர்களாம் பொறாமை கொண்டார்களோ, எந்த சகோதரர்கள் வஸ்திரத்தை உரிந்தார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை அடித்தார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை ஏளனம் செய்தார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்களோ, எந்த சகோதரர் அவனை விற்று போட்டார்களோ, அதே சகோதரர்கள் இப்ப வந்து அவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. கர்த்தர் அவன் கூட இருந்தார், ஞானத்தை கொடுத்தார், அவனுக்கு கிருபையை கொடுத்தார். எகிப்துல 2ஆவதா கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சுட்டாரு. உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். இன்னைக்கு குடியில போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்தி சகோதரர்கள் வந்து உங்களை தேடி வர கர்த்தர் உங்களுக்கும் அவர் அனுகிரகம் செய்கிற தேவனாக இருக்கிறவர்.